இன்னைக்கு மாமூல் கம்மியா இருந்தாலும் மாம்பழம் சாப்பிட்டது மனசுக்கு ரொம்ப திருப்தியா தான் இருக்கு. சார் சார் எங்க அக்கா எங்க சார்? உங்க அக்காவா? அதோ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அக்கா 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 சார் சாவி சார். பூட்டு அங்க சாவி இங்க. உன்னால முடிஞ்ச நீ இதை எடுத்து. நீ இத முதல்ல குடிப்பியா அப்புறமா சாவிய எடுப்பியா? அக்கா 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 அண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணா. நீ சரியா தெரிஞ்சுக்காம சந்தேகப்பட்ட மாதிரி நானும் இவரை சந்தேகப்பட்டிருந்தா உனக்கு இப்படி ஒரு அண்ணன் எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்க மாட்டான். God is great. மிரண்டவ கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஹலோ 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 ஹலோ, உங்க அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்ல எனக்கு சாப்பாடு போட மறந்துட்டீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? மீனு, இனிமே நாமெல்லாம் அங்கிளோட சேர்ந்துதான் சாப்பிட போறோம். அப்படியே அங்கிள்? ஹாய் மீனு குட்டி. ஜோதி, உன் மைண்ட்ல இருந்த டென்ஷன் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? That's good. மீனு, இந்த அண்ணன் தங்கச்சி ஒன்னா சேர்ந்ததுக்கு ஏதாவது செலிப்ரேட் பண்ணணுமே. சிப்ஸில பெப்சி குடிச்சுக்கிட்டே பிக்னிக் போலாமா டாடி? யா 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 யா. ஓடுகின்ற மணிகளை கேளுங்க கேளுங்க எங்க நெஞ்சின் பாட்டு, சுப்பிரபாதம் பாடிக்கிட்டு ஓடுங்க ஓடுங்க உங்க பாதைய பார்த்து. எனது மனதில் கருதும் இசைகள் எல்லாம் நீயே, பாடுகின்ற கவிதை பாவனைகள் உனதே. எனது மனதில் கருதும் இசைகள் எல்லாம் நீயே, பாடுகின்ற கவிதை பாவனைகள் உனதே. ஓடுகின்ற மிருகங்களை கேளுங்க கேளுங்க எங்க நெஞ்சின் பாட்டு, சுப்பிரபாதம் பாடிக்கிட்டு ஓடுங்க ஓடுங்க உங்க பாதைய பார்த்து.
சொன்னா சிரிப்பதெங்கள் மேலே தூரமில்லை வானந்தான் பறந்து செல்லலாம் அள்ளி அள்ளி தந்தா குறைவதில்லை பாசம் சொன்னதை சொல்லியே கழித்து பார்த்துங்க ஸ்வீட்டியே நீ பாடம்மா கோபுரம் ஆண்களின் சரணாலயம் இன்பமாய் வாழலாம் மண்ணில் வந்த சொர்க்கமே நம்ம காணிலே வாழ்க்கையில் என்ன போகும் இடம் இங்கே நம்ம உயிர் போன பின்னி முடிஞ்சு போகுது சோகங்களை நீக்கி நல்லதையே பாடு பறவை போல ஆடி பாடி வாழ்ந்து காட்டலாம் குயில்தான் காக்கையின் கூட்டில்தான் வாழுதே உறவுக்குள் இனி பகையில்லை சாந்திதான் சாதனை ஸ்நேகந்தானே கொண்டவர் பாக்கியசாலிகள் என்னயா உங்களை தேடிட்டு ஆபீஸ்க்கு போனேன் நீங்க எப்பதான் புறப்பட்டீங்க சொன்னாங்க அத குறுக்கு வழியில வந்து மடக்கிட்டேன் எதுக்கு குறுக்க வந்த எதுக்கு மடக்கணுங்கிறத தெல்ல தெளிவா நாளே வாரத்துல நறுக்குன்னு சொல்லியா ஏன் பேக ஒருத்தன் திருடிட்டான் 1 2 3 4 ஓகே நாளே வார்த்தை தான் எங்க எப்போ எப்படி பறி கொடுத்தாங்கிற விஷயத்த அண்ணன் கிட்ட தெளிவா ஆக்ட் பண்ணி காட்டு. ஆக்டிங் என்ன தெரியுமா? நடிப்பு தானங்க. வெரி குட். தெரிஞ்சு வச்சிருக்க. இப்போ நீ என்ன பண்ற? பைய பறி கொடுத்த இடத்துக்கு பறந்து போயிட்டு இருக்க. ஓகே டிரைவர் ஃபாலோ மீ. சார் சார் இதே இடம் தான் சார். இதே இடமா? ஆமா சார். ஏயா இங்க ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கியா? இங்கே அடிச்சான்? ஆள் நடமாட்டத்துக்கு நடுவுல தான் சார் அடிச்சிட்டு போயிட்டான். அப்படியா? சோலா இது ரொம்ப சீரியஸான கேஸா இருக்கு. உடனே இமிடியேட்டா துப்புரஞ்சாகணும் சார். இது நம்ம திறமைக்கு விடப்பட்ட ஒரு பெரிய சவால். வெரி குட். ஆமா நீ பேக்ல என்னென்ன வச்சிருந்தங்கறத புள்ளி விவரமா சொல்லு. 10,000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன் சார். நெக்ஸ்ட் ஒரு வைர மோதிரம் வச்சிருந்தேன் சார். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட். சேம் ட்ரெஸ்ஸா? ஆமா சார். நல்லா பார்த்து சொல்லுப்பா. இதே மாதிரி ட்ரெஸ்ஸா இல்ல இந்த மாதிரியா? இதே மாதிரி தான் சார். சரி பாக்குறதுக்கு ஆள் எப்படி இருந்தான்? சொங்கி மாதிரி இருந்தா. அது என்ன என்னைய பார்த்து சொல்ற? ஒரு குத்து மதிப்பா தான் சொன்னேன். ஓஹோ அது இருக்கட்டும். திருட வந்தவன் நடந்து வந்து திருடனானா ஓடி வந்து திருடனானா? பைக்ல வந்தான் சார். பைக்லயா? அவன் எப்படி திருடான்னு ஆக்ட் பண்ணி காட்டு. ஏன் சார் தத்ரூபமா வேற நடிக்க சொல்றீங்க? பொருள் இதெல்லாம் எப்படி சார் நடிச்சு காட்ட முடியும்? கரெக்ட். சோலா பேக் தானே? இந்த வச்சுக்க. எவ்வளவு சொன்ன? 10,000 பணமா? ஆமா சார். என்கிட்ட ஒரு 7,000 பணம் இருக்கு. ஆமா காலையில உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தேன்? 6 மாசம் சம்பளம் 3000 கொடுத்தீங்க. மாசத்தை கேட்கல, சம்பளம் எவ்வளவு தான் கேட்டேன். 3000 கொண்டா அப்படி 10,000 அப்படி. வேற என்ன? மோதிரம். மோதிரம் 3 வரணுமா இல்லையா? ஆமா சார். அப்புறம் பேண்ட் ஷர்ட் சார். ஓஹோ ஏப்பா இந்த ட்ரெஸ் இல்லாம ஒன் ட்ரெஸ் வச்சு ஆக்ட் பண்ணி காட்ட முடியாதா? அண்ணே காலட்டி கொடுங்கண்ணே, அப்பதானே நடிக்கிறதுக்கு ஒரு மூடு வரும். அதுவும் சரிதான். அப்பா கருப்பா உனக்கு வர வேண்டியெல்லாம் வந்துருச்சா? வந்துச்சு ஐயா. நடிச்சு காட்டு.
இப்போ நீங்க பறி கொடுத்தவன், ஆமா பறி கொடுத்தவன். நான் திருடன். ஓஹோ, எப்படி திருடன்றத பாருங்க. ஆ. இந்தாங்க பேக் பிடிங்க. எங்கிட்டு மாட்டப்பா? இந்த பக்கம். இந்த பக்கமா? ஆமாங்க. மோட்டர் சைக்கிள் அது இல்லாமையா? இப்ப என்ன செய்யணும்? நீங்க முன்னாடி நடந்து போயிட்டு இருங்க. ஆ. நான் வண்டியில வந்து எப்படி திருடன்றத காட்டுறேன். ஓ, அப்படி போறியா? அப்புறம் சொல்ல என்னங்கய்யா? ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்ன நடக்குங்கிறத கரெக்டா நோட் பண்ணிக்க. சரிங்கய்யா. அப்ப நான் போலாமாப்பா? ஆஹா, அப்படியே தத்ரூபமா நடந்து காட்டான் பாத்தியா? அவன் கலைஞர். ஆமா சார். இந்த கேஸ நம்ம விடவே கூடாது. விடக்கூடாது சார். ரெண்டுல ஒண்ணு பாத்துறோம். ஆமா சார். எங்க போனவன ஆளை காணா? அந்த முக்கில சுத்தி வருவான். சார், ஆ? அறிவு இருக்கா சார் உங்களுக்கு? என்ன பேச்சு பேச்சு இருக்கும்போது அறிவு இருக்கான்னு கேக்குறேன். நான் ஆமாய்யா, அறிவு இருக்காயா உனக்கு? என்னது யாவா? ஆமாண்டா, அறிவு இருக்காடா உனக்கு? டேய், என்னடா பெரிய பேச்சு பேசுற? முக்கல போய் திரும்ப போனா மூதேவி. என்னடா சொல்ற? மரியாதையா என் பணத்தை திருப்பி கொடுத்துரு. அஞ்சாவது 6 மாசத்துக்கு ஒருக்க சம்பளம், அதுல வேற பெரிய புடிங்கி மாதிரி பணத்தை புடிங்கி அவன்கிட்ட கொடுத்துட்டேன். டேய், மரியாதையா பணத்தை திருப்பி கொடுத்து கடிச்சா கொண்டு விடுவோம் உன்னை. இந்த பாரு, ஊடு வரைக்கும் பாரு, உள்ள இன்னைக்கு நீ சட்டி வேற போடல. 2000 பிடிச்சு எடுத்து அசிங்கப்படுத்தாத. வேணாம், மரியாதை பணத்தை கொடுத்துரு. ராஸ்கல், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? 2000 பிடிச்சு அவங்க நான் முதலாளி, நீ தொழிலாளா? சார், மன்னிச்சிருங்க சார், பணத்தை பறி கொடுத்த பதஷ்டத்துல நீங்க யாரு நான் யாருங்கிறதே மறந்துட்டேன் சார். சாரி சார். அதுக்காண்டி 2000 கைய விடுற நீ? மன்னிச்சிருங்க சார். ராஸ்கல், வாடான பிடிப்பான். அதை விட்டதை நீ புடுங்கறியா? Same place, same table, same persons, but different situation. மனுஷனுக்கு சந்தேகம் தீர்ந்துட்டா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடுதுல்ல? நிச்சயமா. ஆனா நல்லது நடக்கணும்னா சில சோதனைகளை தாண்டி தான் ஆகணும் இல்லையா? ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர், அதனால தான் சொல்லியிருக்காங்க பொறுமையா இருக்கிறது கடலை விட பெரிய விஷயம். பை த பை விஸ்வநாத், நான் வந்த வேலை முடிஞ்சது. நாளைக்கு நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன். அண்ணா, இன்னும் கூட கொஞ்ச நாள் நீங்க எங்க கூட தங்கிட்டு போகலாம் இல்லையா? உங்களோட இருக்கணும் தான் எனக்கும் ஆசையா இருக்குமா. ஆனா ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, போய்தான் ஆகணும். அங்கிள், நீங்க எங்கேயும் போக கூடாது, எங்க வீட்லயே இருக்கணும். மீனு, நீங்க எல்லாரும் எப்பவும் என் இதயத்துல தானே இருக்கீங்க. ஆல் யுவர் ஸ்வீட் மெமரிஸ் ஹியர். அண்ணா, மறுபடியும் எப்ப வருவீங்க? இந்த அனாதைக்கு இருக்கிற உறவே நீங்க தானே. நான் போற வேலை முடிஞ்ச பிறகு திரும்ப இங்கேயே வந்துடுறேன். அங்கிள், நீங்க தான் என்னோட அடுத்த பர்த்டேக்கு வந்து கட்டாயமா பாட்டு பாடணும். ஷூர். இந்த பர்த்டேக்கு தனியா பாடினல, அடுத்த பர்த்டேக்கு 2 பேரா வந்து பாடுறோம். ஹலோ ஐயா, என்னமோ அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னீங்களா? உனக்கு பிடிச்ச அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொல்லுவேன், இல்லன்னா கடிச்சு பதறிடுவேன். வாட்ஸ் மேட்டர்? இப்ப கூப்பிட்டது அந்த 2க்கும் இல்ல, உன் டிசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஏன் டிசிஷன்? எஸ் எஸ் எஸ். நீ என்ன இந்த கம்பெனில கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டியா, இல்ல என்னோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீ மறந்துட்டியா? அப்படின்னா நீ என்ன எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதுன்னு அர்த்தம். நான் கொட்டேஷன் போட்டிருக்கிற ரேட்டுக்கு நீ கான்ட்ராக்ட ஒத்துக்கணும்னு அர்த்தம். இந்த அக்ரிமெண்ட்ல ஒரு கையெழுத்து போடு. நோ தர்மா, நோ. என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எந்த கையெழுத்து போட மாட்டேன். மனசாட்சி? திங்கிறதுக்கு சோறு இல்லாம நிக்கிறதுக்கு இடம் இல்லாம தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருந்தப்போ எங்கடா போச்சு மனசாட்சி? அன்னைக்கு நீயும் ஜோதியும் பிரிஞ்சு நின்னப்போ உன் அத்தையும் மாமா உன்னை பிச்சைக்காரன் கூப்பிட்ட வாயாலேயே வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிட வச்சது அந்த மனசாட்சியில. இட்ஸ் மை மணி. இன்னைக்கு நீ உன் பொண்டாட்டி உன் பொண்ணு 3 பேரும் வசதியா இருக்கிறதுக்கு காரணம் நான் போட்ட பிச்சைடா. ப்ளீஸ் மூடுறா வாய. பிச்சை எங்க? நீ இன்னும் சும்மா கொட்டி கொடுக்கலப்பா. பெட்டியில இருந்தா பணம் குட்டி போடு நினைச்சியா? தொழிலதிபரா நீ ஆனதை என்னோட உழைப்பால. கோடி கோடியா தர்மம் பண்றவங்களையே யாருன்னு தெரியாம இருக்கிற இந்த சமுதாயத்துல தர்மராஜ் திருமண திசையெல்லாம் தெரிய வச்சது ஏன் புத்தி. அந்த நன்றியை நீ நினைச்சிருந்தா நான் சகோதரன் நான் நினைச்ச சிந்தின வேர்வை இன்னைக்கு நீ பிச்சைன்னு சொல்லியிருக்க மாட்டேன். லுக், உன்னோட பணத்தை வச்சு ஒரு விஸ்வநாத கூட உன்னால் உருவாக்க முடியாது. ஆனா இந்த விஸ்வநாத் மனசை வச்சான்னா உன்ன மாதிரி 100கணக்கான தர்மராஜா உருவாக்க முடியும். எஸ், உருவாக்கி காட்டுற துரோகி.